ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே. ஸோ மார்னிங்லேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி மார்னிங் 10 o'clockலேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு நல்லா வணக்கிட்டு ஜஸ்ட் ஒரு சட்னி தான் அரைச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சட்னி ப்ளஸ் மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி வேக வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லியும் வெங்காய தக்காளி சட்னி தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நல்லா வணக்கி அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பையனுக்கு ஆன்லைன் கிளாஸ். ஸோ லீவ் டைம்ன்றதுனால ஸோ குட்டீஸை தூங்கவும் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு வித்தின் ஒரு 45 மினிட்ஸில் இந்த ஒர்க் முடிக்கணும். இல்லை அதுக்குள்ளே எழுந்து வச்சுருவான். ஸோ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு தான் பார்க்குறேன். ஏன்னா அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வீடு க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கிறேன். உள்ளே இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ க்ளீனிங் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. க்ளீனிங் ஒர்க் டக்குன்னு நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க்கும் டக்குன்னு முடிச்சிடலான்ட்ருக்கேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு அவன் எழுந்திரிக்கிறதுக்குமே டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 பேர் இருக்கிறதுனால நான் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ டக்குன்னு நம்ம கிச்சனும் க்ளீன் பண்ணிடலாம். என்னோடய கிச்சன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிச்சன் தான். வீடுமே ரெண்டட் ஹவுஸ், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் நான் கசகசன்னு திங்ஸ் எதுவும் நான் எங்கேயும் வைக்கல. ஸோ தேவையான திங்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இனி ஆர்கனைசேஷன் எல்லாம் இனி ஃபர்தராக தான் பண்ணோம். ஸோ கிச்சன் ஒர்க்கும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து ஃபுல் பார்க்கும்போது இவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சிருந்தது. ஸோ அவனை டிவி பார்க்க உட்கார வச்சுட்டு துணி வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. சைட் பை சைடு வீடு துடைக்கவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடு துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னா ஒர்க் முடிஞ்சுது. ஸோ நம்ம வீடு மாப் போட்டுடலாம். டக்குன்னு நம்ம மாப் போட்டுட்டாலே எனக்கு அதுக்கப்புறம் நம்ம எழுந்திரிச்சு விளையாடுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மாப் போட்டு முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஸோ ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. ஸோ டைம் இஸ் 11 o'clock. 11 o'clock நம்ம கரெக்ட் டைம் அலாரம் அடித்த மாதிரி அவனும் எழுந்திரிச்சிருவான். ஸோ அவள் எழுந்திரிச்சிட்டாரு சார். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் விலாகுன்றனால ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட்டு விலாகில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.